இன்றைய தகவல் நிகழ்ச்சியில் தகவல் தருபவர் திருமதி கலா சரஸ்வதி. இன்றைய தலைப்பு தென் ஸ்ரீ சைலம். இன்றைக்கு சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பாக திருச்சியையும் அதன் சுற்றுப்புற நகரங்களையும் முத்து வீர பூபாலன் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தான். அவன் சிறந்த சிவபக்தன். அறநெறியை காத்து தர்ம நெறியில் ஆட்சி புரிந்த அவனுக்கு மனநோய் ஏற்பட்டது. அம்மன்னனுக்கு குழந்தை செல்வமும் ஏற்படவில்லை. மனம் வருந்தி மன்னனும் சிவபெருமானிடம் வேண்டி மன்றாடினான். ஒரு நாள் சிவபெருமான் மன்னனின் கனவில் தோன்றி, ஊரின் வடக்கு கரையில் எனக்கு ஸ்ரீசைலத்தில் உள்ளது போல சிவாலயம் கட்டுவாயாக, அப்போது உன் மனநோய் நீங்கி மழை செல்வமும் கிட்டும் என்று அருள்பாலித்தார். மன்னன் கண்ட கனவில் இறைவன் மல்லிகைப்பூ நிறத்திலும் இறைவி பூவை மொய்க்கும் ஒரு வண்டாகவும் காட்சி தந்தனர். சாபத்தின் காரணமாக அன்னை ஸ்ரீ பார்வதி தேவி வண்டாக மாறி ஸ்ரீசைலத்தில் கடும் தவம் செய்து ஈசனை மீண்டும் அடைந்தாள். பரமேஸ்வரனுக்கும் மல்லிகைக்கும் சம்பந்தம் அதிகம் உண்டு. பரமேஸ்வரனே மிகவும் அழகான வெள்ளை வெளியரென்று மல்லிகைப்பூ போல் இருப்பதால் மல்லிகார்ஜுனர் என்ற பெயரோடு விளங்குகின்றார். ஈஸ்வரனாகிய மல்லிகையை மொய்த்துக்கொண்டு அதன் தேனை குடித்து கொண்டிருக்கும் வண்டுதான் அம்பிகை. வண்டுக்கு சமஸ்கிருதத்தில் ரபரம் என்று பெயர். அம்பிகை இத்தகைய சிறப்புமிக்க ரபராம்பிகா ஸ்ரீ சமேத ஸ்ரீ மல்லிகார்ஜுனர் சிவாலயத்தை நிறுவ ஆரம்பித்தான் மன்னன். பெருமானுக்கு ஸ்ரீசைலத்தில் இருப்பது போலவே ஆலயம் எழுப்பி குடமுழுக்கு செய்வித்தான் மன்னன். சிவபெருமானுடைய கருணையால் மன்னனுக்கு ஏற்பட்ட வினோதமான கொடிய மனநோய் நீங்கி குழந்தை செல்வமும் கிட்டியது. இத்தலம் தென் ஸ்ரீ சைலம் என்று அழைக்கப்படுகிறது. இத்தலத்தில் உள்ள பிரபராம்பிகா சமேத ஸ்ரீ மல்லிகார்ஜுனரை வழிபட்டால் தீர்க்க முடியாத மனநோய்கள் நீங்க பெற்று மழை செல்வமும் கிட்டும் என்பது உறுதி. இந்த ஆடியோவும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.